சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த விவசாயிகள் 5 தலைமுறைகளாக பாரம்பரிய முறைப்படி இயற்கை விவசாயம் செய்து தமிழ்நாடு அரசின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர். மாப்பிளச்சம்பா, கெடஞ்சம்பா, புழுதிச்சம்பா, காட்டு யானை, கெடஞ்சம்பா, சீரகச்சம்பா, கவுனி இது போன்ற ஒருங்கிணைந்த நெல்லுகளை போட்டு பாரம்பரியமாக 5 தலைமுறையாக, அதாவது எங்கள் ஐயா, எங்கள் அப்பா, இப்போ நான், என் பிள்ளைங்க இவங்கெல்லாம் 5 தலைமுறையாக இந்த விவசாயத்தை செய்கிறோம். 5 தலைமுறைகளாக இயற்கை விவசாயம் செய்து வருவதாக கூறும் இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த படமிஞ்சி கிராமத்தை சேர்ந்தவர். நல்லான் என்ற இவரும் இவரது சகோதரர்களும் பெற்றோர் காட்டிய வழியில் இயற்கை வேளாண்மை முறையை பின்பற்றுகின்றனர். உரம் என்ற பெயரில் வேதிப்பொருட்களை பயன்படுத்தவே கூடாது என்பது இவர்களின் பரம்பரை சூளுரைத்துள்ள சபதம். இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு நாம் ரசாயன உரத்தில் விளையக்கூடிய அரிசியை உண்ணுறதுனால தான் நம்மளுடைய உடம்பு ரொம்ப கெட்டு பின் காலத்தில் ரொம்ப பின்னாடி நிறைய நோய்களை பாதிப்பு உண்டாகுது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாப்பிட்டது கம்பு, கேழ்வரகு, சோளம், தெனை, குருதவழி இந்த மாதிரி அரிசி வகையில் சிறுதானிய வகையில் சாப்பிட்டதுனால தான் நான்லாம் இன்றைக்கி 74 வயசுலாம் ஜல்லிக்கட்டு மாட்டு பிறாடி ஓட முடியுது. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு என்ற முறையை பின்பற்றி காய்கறிகள், மாம்பழங்கள் உற்பத்தி, நாட்டின் கால்நடைகள் வளர்ப்பு, கருங்கோழி உள்ளிட்ட கோழிகள் வளர்ப்பு, பண்ணை குட்டையில் ஜிலேபி, கெண்டை, விரால் உள்ளிட்ட மீன்கள் வளர்ப்பு என ஒருங்கிணைந்த பண்ணையாக வைத்திருக்கிறார்கள். குடும்பத்துடன் விளைவிக்கும் வேளாண் உற்பத்தி பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்துகின்றனர். இயற்கை விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் இந்த குடும்பத்தை சேர்ந்த செல்வத்துக்கு 2023-24 ஆண்டுக்கான சிறந்த விவசாயி என முதலிடத்தை கொடுத்து சான்றளித்து பாராட்டியது தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை. இயற்கை விவசாயத்தில் விளைவித்த உணவுப் பொருளை சாப்பிட்டு வருவதால் செல்வத்தின் பெற்றோரும் தாத்தா பாட்டியும் 90 வயதை கடந்தும் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். பரம்பரையிலே நான் செய்த வெள்ளாமல் என் பிள்ளைகளும் போடுறாங்க. பரம்பரையாக இதே தான் போட போகிறோம், இதே தான் வெள்ளாமல் செய்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு 90 வயசு ஆக போய் 90 வயசுக்கு இன்னமும் நான் நடந்து வருகிறேன். இன்னமும் ஆரோக்கியமாக நடக்கிறேன், வைக்கிறேன், போகிறேன். இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதற்காக தாங்கள் விளைவிக்கும் நெல் உள்ளிட்ட தானியங்களை அரசாங்கமே கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என்கின்றனர் விருது பெற்ற செல்வத்தின் குடும்பத்தினர். மக்களுக்கு இப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுங்கிறத மக்கள் அரசாங்கம் ஒத்துக்குது. அந்த ஊட்டச்சத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான பொருளாதாரம் எங்கள்கிட்ட இல்லை. இருந்தால் கவர்மெண்ட் அரசாங்கம் எங்களை ஊக்கப்படுத்தினா எப்படி ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு வளர்க்குறதுக்கு, மாடு வளர்க்குறதுக்கு, கோழி வளர்க்குறதுக்கு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் மானிய கடனாவோ அல்லது கடனாவோ ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்தா இன்னமும் நாங்கள் மேலும் மேலும் உற்பத்தி பண்ணி இந்திய அரசாங்கத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். தாங்கள் பயிரிடும் காட்டு யானம், தங்க சம்பா, காடன் சம்பா உள்ளிட்ட நெல் ரகங்களிலிருந்து பிரத்யேகமாக மதிப்பு கூட்டு முறையில் தயாரித்த கூழ் வகைகளையும் விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த இயற்கை விவசாய பிரியர்கள் அனைத்தும் இயற்கை, அனைத்தும் ஆரோக்கியம் என்பதே இவர்கள் பின்பற்றும் தத்துவம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் திருப்பத்தூர் செய்தியாளர் நைனா முகமது.